ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ நம்ம எடிட்டர் போட்டு அந்த ஒரு அப்டேட்லேருந்து பக்குன்னு தான் இருக்குது. பட் இதுவும் கடந்து போகும் அந்த ஒரு மனநிலை தான் பார்க்கணும். ஸோ நம்மளோட ஃபாலோவர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறீங்க. அதுவும் ஆர்த்தி அப்படிங்கிற சிஸ்டரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் பர்சன் இன்றைக்கி எபிசோடே பார்க்க முடியல. ஸோ ரிப்பீட்டடாக 6 மந்த்தாக ஒரே மாதிரி தான் ட்ராக் மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. சந்திரலேகா அப்படிங்கிற சிஸ்டர் பார்த்திங்கன்னா இது கனவாக நல்லா இருக்காது அந்த வெஸ்டர்ன் சீக்வன்ஸு. ஸோ ப்ரொமோ பார்த்து ரொம்பவே அந்த எடிட்டரோட அந்த அப்டேட் பார்த்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சிஸ்டரும் ஃபீல் பண்ணி ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ உண்மையை சொல்லணும்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்குது. ஆர்த்தி சிஸ்டர், உங்களோட ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இவங்களுக்கு மட்டும் நிறைய பேர் ஹெல்த் ரிலேட்டாக இஷ்யூஸ் இருந்தாலும் நீங்கள் அதை தாண்டி வீக்காக எந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க. பட் இது ஒரு ஸ்டோரி அப்படின்னு தயவுசெய்து ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கவங்க அதை யோசிச்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம ஹெல்த் அதோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஏன்னா எனக்குமே வீக்காக ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ எல்லாருக்கும் அந்த மாதிரி தான். பட் இருந்தாலும் அவங்களோட ஹெல்த் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களோட ஹெல்த்தை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஸோ ஹெல்த்தை தாண்டி உள்ள ரொம்ப இன்டேக் எடுத்துக்காதீங்க. ஸோ இந்த இடத்துல மென்ஷன் பண்ண நினச்சேன். பிகாஸ் நம்ம ஹெல்த் நல்லா இருந்தால் தான் நம்ம சுற்றி இருக்கவங்க நல்லா இருப்பாங்க. ஸோ அதனால் இது ஒரு சீரியல் தான், ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி தான். பட் அதை நம்ம எந்த அளவுக்கு லவ் பண்ணணும் அந்தளவுக்கு அவங்க உயிர் கொடுத்து நடிக்கிறாங்க. அதனால் எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ அது புரியுது, அது எவ்வளோ கஷ்டங்கிறது எனக்குமே அது புரியுது. பட் நமக்கு உடம்புல ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறப்போ அதை தாண்டி நம்ம ரொம்ப யோசிக்கக்கூடாது. நம்மளோட ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ண நினச்சேன். அதாங்க நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எல்லாருக்குமே நான் ரெக்வஸ்ட் பண்ணி தான் கேட்டுக்கிறேன். பிகாஸ் நம்மளோட ஹெல்த் நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாருமே புரிஞ்சுக்குங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ நெகட்டிவாக போயிட்டுருக்கு. ஸோ ட்ராக் மாற மாட்டேங்குது, ஒரே மாதிரி ரிப்பீட்டடாக போயிட்டுருக்கு. ஸோ இது மாதிரி நிறைய நமக்குமே கமெண்ட்ஸ் வருது, நமக்குமே அது ஃபீல் ஆகுது. பிகாஸ் அந்த மாதிரி தான் கொண்டு போயிட்டுருக்காங்க. பட் கண்டிப்பாக இந்த ஒரு எமோஷனல் ட்ராக் அப்புறம் ஒரு பாசிட்டிவ் ட்ராக் வரும். ஏன்னா நம்ம விஜயுமே மலேசியாவில் சொல்லியிருக்காரு, அந்த ஒரு கான்ஃபிடென்ட் தான் நடந்துட்டுருக்கு. இன்னொன்று நம்ம டீமை பற்றியுமே நமக்கு தெரியும். ஸோ நம்மளை ரொம்ப ஹர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம எவ்வளோ வீக்காக லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தெரியும். அதனால் ஸோ இந்த ஒரு எமோஷனல் ட்ராக் எண்ட் ஆனது ஒரு பாசிட்டிவ் ட்ராக் காத்துட்ருக்குன்னு தான் நானுமே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதே நம்பிக்கையோட வெயிட் பண்ணுங்கள். அந்த நம்பிக்கை என்றைக்குமே வீண் போகாது. ஸோ மகாநதியை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராததை எதிர்பாருங்கள். ஸோ எப்படினாலும் ட்ராக்கு எப்படினா ட்விஸ்ட் மாற்றுவாங்க. ஸோ கண்டிப்பாக வெண்ணிலோட கேரக்டர் எண்ட் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருமே தெரியும். பட் அது எப்படி எண்ட் ஆகுது, அந்த எண்டுக்கு முன்னாடி ஒரு எமோஷனல் ட்ராக் வருது இல்லையா, அதுதான் இது நான் ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ எவ்வளோதான் கஷ்டமாக இருந்தாலும் அதை தாண்டி கோ வித் ஃப்ளோல போங்க. ஸோ அதை என்ஜாய் பண்ணுங்கள், அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீக் ஃபுல்லாக கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச எமோஷனலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சண்டே ப்ரோமோ தான் நமக்கு ஹாப்பியான ப்ரோமோவாக இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். என்னோட பர்சனல் ஃபீலிங் தான் இது. ஸோ ஒன் மோர் திங், நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி நம்ம பாசிட்டிவ் ட்ராக்கோ நெகட்டிவ் ட்ராக்கோ நம்ம எப்போயுமே வீக்காக சப்போர்ட் பண்ணோம். அதுதான் டிஆர்பி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா நல்லா டிஆர்பி கொடுத்துருக்காங்க. பட் அதை நம்ம கண்டினியூ பண்ணணும். அதுக்கு நம்மளோட சப்போர்ட் எப்போயுமே வீக்காக்கும் மகாநதி டீமுக்கும் தேவை. இந்த இடத்துல அதையும் நான் மென்ஷன் பண்ணுறேன். யாரும் கவலைப்படாதீங்க. ஸோ கூட சீக்கிரம் பாசிட்டிவ் ட்ராக் வரப்போகுது. ஸோ அந்த பாசிட்டிவ் ட்ராக்கு முன்னாடி இந்த ஒரு எமோஷனல் ட்ராக் வரும். அது இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு இதில் பார்க்க வேண்டியதான். தேங்க்யூ.